இவ்வளவு பேச தெரிந்த உங்களுக்கு 2.25 மணி நேரம் ஒரு 73 வயசு கிழவரால் பேச முடியும் என்றால் அதில் மணிப்பூரை பற்றி ஒரு நொடி கூட பேச முடியாது என்றால் இதை விட ஒரு அசிங்கம் சில்லறைத்தனம் ஒரு பிரதமருக்கு எதுவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டுமே முழு இந்துக்கான அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையில் நீக்கிட்டாங்க. ஒருவேளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி இதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட் ஆயிருச்சு. தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சு பொறுப்புணர்ச்சி மிக்க பேச்சாக இருந்தது. விமர்சனத்தினூடே சிரிப்புகளினூடே கருத்தை மையமாக கொண்ட பேச்சாக இருந்தது. பொறுப்பான தலைவரின் பேச்சாக இருந்தது. நரேந்திர மோடியின் பேச்சு சில்லறைத்தனமாக இருந்தது. நீங்க சொல்றீங்க நாங்க இந்தியாவை வந்து பொருளாதாரத்தை மேம்பட்ட நாடா ஆக்கிட்டோம், 25 கோடி பேரை வந்து வறுமை கொண்டு வந்துட்டோம், ஒட்டுமொத்த இந்துக்கு அத்தாரிட்டி ஆகிட்டோம், எல்லா இந்துக்களும் எங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ பாவம், ஏற்கனவே இருந்த மெஜாரிட்டியில இருந்து 400 நோக்கி போயிட்டு இருந்தவங்களை பிடரிலே அடிச்சு தூக்கி இழுத்து போட்டாங்க. கீழே உட்காருங்க, என்டிஏ அப்படின்னு சொன்னா நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து கொண்டு கீழே போட்டாங்களே. அப்ப மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க தான் அர்த்தம். யார் ஹேமந்த் கார்கரே என்ற நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியை கொன்றான், யார் ஜட்ஜி லோயாவை கொன்றான், கல்புர்கியை கொண்டவர்கள் யார், நரேந்திர தபோல்கரை கொன்றவர்கள் யார், கௌரி லங்கேஷை கொன்றவர்கள் யார், ஸ்டேன் சுவாமி என்கின்ற ஒரு அப்பாவிசு பாதிரியாரை பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சு 83 வயசுக்காரனுக்கு கையில பார்க்கின்சன் நோயால நடுங்கக்கூடிய கைவிரல்கள் நடுங்கக்கூடிய அந்த கிழவனுக்கு வந்து ஒரு காது வச்சு கிளாஸை கூட கொடுக்காம அவர்களை கொன்றவர்கள் யார் என்பதை வரலாறு பேசும் மறந்து விடாதீர்கள். எதிர்க்கின்ற எதிர்ப்பு குரலை எல்லாம் வந்து நசுக்கி அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைத்து விட்டு நான் உத்தமர் என்று வேஷம் போட்டுடலாம் ராஜா. ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியமேவ ஜெயத்தே, ஒன்லி ட்ரூத் வில் ப்ரிவைல். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும். அன்னைக்கு நீங்க எல்லாம் அசிங்கப்படுவீங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றதுக்கு அப்புறமா இப்போ பேசியிருக்காங்க. பெரும்பான்மையாக அவர் வந்து பேசுகிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வந்து எங்களை அச்சுறுத்தினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக காங்கிரஸ் கட்சியினரை என்ன அச்சுறுத்துறாங்க? இந்த அச்சுறுத்தல் 2 வகைப்படும். ஒன்று வந்து எந்த வகையில் அச்சுறுத்தலை அப்படின்னு கேட்டால் கூட இன்னும் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவருடைய தேர்தல் நெருக்க நேரத்தில் கட்சியினுடைய நிதியை முடக்குவதாக இருந்தாலும் சரி, அது ஒரு வகையான அச்சுறுத்தல். இது வந்து ஒரு ஃபேர் கான்டெஸ்ட்டே இல்லையே, ஃபேர் பிளேயிங் லெவல் பிளேயிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேர் கான்டெஸ்ட்டே எப்போவுமே யாரோடையுமே பாஜக வச்சது கிடையாது. அச்சுறுத்தல் என்பது 2 வகைப்படும். அந்த இன்னொரு அச்சுறுத்தல் என்னங்கிறது, அதாவது பயம். அச்சுறுத்தல்னால் அவர் சொன்னது பயம் வந்து டரோமத் அப்படின்னாரு. அது பயமுறுத்துதல். எப்படி பயமுறுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்தார் தலைவர் ராகுல் காந்தி. எப்படியெல்லாம் பயமுறுத்தலை அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். என்ன மிச்சம் வச்சாங்க? ஏன்னா எல்லா வகையான பயமுறுத்தலையும் அவர்கள் செய்தார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒன்றா எடுத்துக்கிட்டால் மற்ற மாநில கட்சிகள் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகளுடைய முதல்வர்களை எல்லாம் சிறையில் அடைத்தார்கள். காங்கிரஸோடு கூட்டணியிலே தொடர்கின்ற கட்சிகளுடைய முக்கிய அமைச்சர்களை எல்லாம் செந்தில் பாலாஜி உட்பட பல பேரை சிறையில் வைத்தார்கள். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு. இவர்களை விட அதிமுக்கிய குற்றச்சாட்டு கொண்டவர்கள் எல்லாம் வெளியே சுற்றினார்கள். அப்படி பார்த்துக்கிட்டா ஊழலுக்காக தான் வச்சாங்க அப்படிங்கிறது உண்மைன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அசாமில் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருக்கார், சிஎம்மாக இருக்கார். அவர் காங்கிரஸில் இருக்கும்போது அவருடைய லூயிஸ் பர்கர் அமெரிக்கன் கம்பெனி வந்து அமெரிக்காவில் வழக்கு போட்டு அந்த வழக்கு இங்கே சிபிஐக்கு வந்து வாட்டர் ஸ்கேம், அந்த ஸ்கேமில் வந்து வழக்கு இங்கே வந்து முதலாக இந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மாவின் மீது வழக்கு பதிந்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னதே பாஜக தான். அப்புறம் அவர் பாஜக போகும்போது செய்ய மாட்டார். எதுக்கு இந்த சின்ன உதாரணத்தை சொல்கிறேன்னா, அவர்களை விட சீரியஸ் கிரைம் பண்ண நிறைய பேர், அதாவது இவங்க எதை சீரியஸ் கிரைம்னு சொல்கிறாங்களோ, கேஷ் ஃபார் ஜாப் வாங்கினார், ஜாபுக்காக பணம் வாங்கினார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி, அதுக்கு திருத்திட்டு 1 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அவ்வளோதான் உள்ளே வைக்க முடியுது ஒரு அமைச்சரை அப்படின்னா, இவர் மேலே வழக்கு தொடுக்கணும், இவரை சிறையில் அடைக்கணும்னு சொன்னதே பாஜக தான். ஆனால் அவரே சிஎம் ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒப்பீட்டு அளவில் அதை விட குறைந்த வீரியம் கொண்டதாக மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து அவர்களுடைய நிதிகளை முடக்கி தலைவர் ராகுல் காந்திக்கு 2 வருஷம் ஜெயிலுன்னு கொடுத்து, அதை உச்சநீதிமன்றமே 1 நாள் கம்மியாக கொடுத்திருந்தா கூட அவர் எம்பி பதவி பறி போயிருக்காதேப்பான்னு சொல்லி அவரை வீட்டிலேருந்து வெளியேற்றி அவரை வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸில் அவரையும் அவருடைய தாயையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் உள்ளே புகுத்தி அதுக்கு சம்மனை கொடுத்து அவங்கள வர வச்சு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும்பொழுது ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்து, அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, மோடி இடமா பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாரு, பொய்யா பேசுகிறாரு, வன்முறையை பரப்புறாரு. யார் சொன்னால் எதையுமே காதல் வாங்காமல் தூங்கிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு நாள் முழிச்சு வந்து 10 பாயிண்ட் தர்றேன். அதில் வந்து ஒரு 7வது பாயிண்டில் வந்து என்னென்னா, ராகுல் காந்தியுடைய பேரை மென்ஷன் பண்ணி, காங்கிரஸ் ப்ராமிசஸ் டு அபாலிஷ் அக்னிவீர் இஃப் எலெக்டட் டு பவர் அண்ட் காங்கிரஸ் மஸ்ட் கீப் தெம்செல்ஃப் அவே ஃப்ரம் பொலிட்டிசைசிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்.
தேர்தல் ஆணையத்தை வச்சு இவங்க கொடுத்த ப்ரெஷர் எப்படி பயமுறுத்தினாங்க? இடியை வைத்து பயமுறுத்தினார்கள், சிபிஐ வைத்து பயமுறுத்தினார்கள், நீதிமன்றத்தை வைத்து பயமுறுத்தினார்கள், கடைசி நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தை வைத்து பயமுறுத்தினார்கள். அக்னிவீருங்கிறது ஒரு அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தானே தவிர ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் அக்னிவீர். அந்த அக்னிவீரை விமர்சிப்பதே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் விமர்சிப்பதற்கு சமம்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? நம்ம கூட டக்குன்னு மிஸ்டேக்காக புரிஞ்சுக்குவோம், பிஜேபி சொல்லிட்டு இருக்குன்னு, தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்குது. இப்படி ஜனநாயகத்தினுடைய அத்தனை மிஷினரிஸையும் வைத்து கொடூரமாக பயமுறுத்தினார்கள். 1-2 கிடையாது, கொடூரமாக பயமுறுத்தினார்கள். அப்படி பயமுறுத்தியதற்கு பின்னாலும், அப்படி அச்சுறுத்தியதற்கு பின்னாலும் இது கட்சிகளை, பொதுமக்களை எப்படி பயமுறுத்தினார்கள்? தலைவர் ராகுல் காந்தி உங்கள் கேள்விக்கு பாராளுமன்றத்திலே பதில் சொன்னார். நான் பாரத் ஜோடோ யாத்திரையில் இருந்தேன். காலைல 7 மணிக்கு ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து அழுதார், வேதனையை சொன்னார். என்னன்னு கேட்டேன். என் கணவருக்கு எனக்கு பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது? விலைவாசி ஒவ்வொரு நாளும் உயரும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது எங்கள் வீட்டில் இட் கிரியேட்ஸ் ஹேவாக் இன் ஆர்டினரி ஹவுஸ் ஹோல்டு. ஆர்டினரி ஹவுஸ் ஹோல்டில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து இட் கிரியேட்ஸ் ஹேவாக். அப்போது பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்காக ஏதாவது ஒன்று பேசுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் விலைவாசியை வைத்து அச்சுறுத்துகிறீர்கள், இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே பாகுபாடை பார்த்து அச்சுறுத்துகிறீர்கள். அவன் பயப்படுறான். நம்ம அக்னிவீராச்சே, நம்ம வந்து ப்ராப்பர் ரெக்ரூட் இல்லையே, நம்ம வந்து அக்னிவீர். அப்போ அதை தான் சொன்னார். நீங்கள் நான் அவரை ஷஹீதாக பார்க்குறேன். ஐ ஆக்சுவலி சி ஹிம் அஸ் அ மார்ட்டியர். அவரை உயிர் தியாகியாக நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அவரை வந்து அக்னிவீராக பார்க்குறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதை சொல்கிறார். அப்போது ஒரு பக்கம் கட்சிகளை அடக்குமுறை செய்து பயமுறுத்துகிறீர்கள், இன்னொரு பக்கம் பொதுமக்களுடைய முதுகந்தண்டுகளை விலைவாசியின் மூலமாகவும், வேலைவாய்ப்பின்மையின் மூலமாகவும், இன்ஃப்ளேஷன் மூலமாகவும், பணவீக்கத்தின் மூலமாகவும் முதுகந்தண்டுகளை உடைத்து பயமுறுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க பாஜகவினர் வந்து அதிகமான தப்பு செய்கிறவங்க இருக்காங்க, நான் அவங்கள விட்டுட்டு காங்கிரஸில் உள்ளவங்களை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போது 2 பக்கமுமே தவறு இருக்குது, இங்கே கம்மி அங்கே அதிகம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இலகுவாக புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, அதனால தான் சொல்கிறது இது தப்பே இல்லை. நீங்கள் வந்து தப்புக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே கடந்த காலத்தில் எதை தப்புன்னு சொன்னீங்களோ, நீங்களே கடந்த காலத்தில் யாரை சிறையில் வைக்க வேணும்னு சொன்னீங்களோ, அவங்களே உங்ககிட்ட வந்து சேரும் பொழுது அவங்கள விட்டுட்டீங்க. உங்களை எதிர்க்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே இவங்களை பலி எடுக்கிறீங்களே. எனவே உங்களுடைய எண்ணமே தப்பு. நீங்கள் யாரை குறி வைக்கிறீங்களோ அதில் அரசியல் இருக்குது. இது தான் சொல்கிறேனே தவிர, என்னுடைய பாயிண்ட் அதானே நான் சொல்கிறேன். நீ அதாவது 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு சொன்னால், எலக்டோரல் பாண்ட்ஸை அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிச்சு, தூக்கிட்டு போய் யாரை முதல்ல ஜெயிலில் வைக்கணும்? அப்போது பாஜகவில் நிதியமைச்சர் தான் வைக்கணும் நியாயமாக பார்த்தா. அப்போது அப்படி கணக்குப்படி பார்த்தா எலக்டோரல் பாண்டு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு டெக்ளேர் பண்ணது யார்? சுப்ரீம் கோர்ட் யாரை சொல்லிச்சு? உங்களுடைய தானே சொல்லிச்சு. அப்போ அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிற அளவுக்கு அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? அப்போ நீங்களாம் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா, கரப்ஷன் பற்றி? அப்போ நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப தெளிவு. நாங்கள் ஊழலுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பது உண்மை அப்படின்னா, முதல்ல உங்கள் ஆளுங்களுக்கு அது தகுதி நிறைய இருக்குது. நீங்கள் அங்கேயே எடுக்கலை அப்படின்னும் போது உங்கள் நோக்கமே அது இல்லைன்னு சொல்ல வர்றேன். மற்றபடி ஊழலை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம், ஊழலை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஊழலை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரல. ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் வந்து சொல்லலாம். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை சொல்லலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை நம்ம பேசும்போதெல்லாம், அவரை சிறையில் அடைத்ததை எதிர்த்து நம்ம பேசும்போதெல்லாம் ஒரு பாயிண்ட்டை வந்து பிஜேபிக்காரங்க நமக்கு கவுண்டர் கொடுத்தாங்க. இந்த பல விவாதங்கள் அது பாயிண்டாக வந்து நான் பதிலுக்கு இதே தான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, அந்த புகாரை கொடுத்தது நீங்கள் தானே, அந்த புகாரை கொடுத்தது நீங்கள் தானே. எங்க ஒரு ஊழல் இருக்கிறது அல்லது ஒரு ஊழல் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது, அதை விசாரியுங்கள் என்று சொல்வது வேறு. அந்த புகாரை வாங்கி நீங்கள் கிடப்பில் வச்சுக்கிட்டு அந்த புகாரை முறையாக விசாரிக்க வேண்டிய நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது ஒரு முதலமைச்சர் தூக்கி அதில் போடுறதுங்கிறது வேற. சார், இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமுமே வந்து இப்போ அந்த கேஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. இல்லை, இப்போ நடக்கிறத நாம் பெருசாக பேசவே இல்லையே. என்ன பாயிண்ட் சொல்ல வர்றேன்னா, நீங்கள் கைது செய்யும் நபரும், கைது செய்யும் காலமும், கைது செய்யும் நேரமும், நீங்கள் யாரை விட்டுட்டு இன்னொருத்தரை கைது செய்கிறீங்க என்கிற செயல்பாடும் நீங்கள் நியாயமானவர் இல்லை என்பதை காட்டுகிறது என்பதைத்தான் நம்ம சொல்கிறோம். உங்கள் நோக்கம் ஊழலுக்கு எதிரானதல்ல. இது மட்டுமே இல்லை, உங்களை ஊழல்வாதிகளாக சிவராஜ் சிங் சௌஹான் சம்பந்தப்பட்ட வியாபம் ஊழலில் 40 சாட்சிகள் இதுவரை இறந்திருக்கிறார்கள். அப்போ ஊழலை பற்றி பேசுவது உங்களுக்கு தகுதி இருக்குதா? நாராயண் ராணேவை சிறையில் அடைக்க வேண்டும் என்று முதலில் பேசியவர்கள் யார்? அதே நாராயண் ராணாவை உங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று அவரை அமைச்சராக்கியது யார்? ஊழல்வாதி நாராயண் ராணாவை. சுவேந்து அதிகாரி
மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கும்போது வேற, அதுவே உங்களுக்கு வந்துட்டு பிறகு அவங்களுடைய மாநில தலைவர். சுவேந்த் அதிகாரி ஊழல்வாதி என்று முதலில் சொன்னது யார்? நீங்கள் தான் சொன்னீர்கள். அவரே நீங்கள் உள்ள வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவர் க்ளீன் சீட் கொடுத்துட்டீங்க. அஜித் பவார் ஊழல்வாதி என்று சொன்னவர்கள் யார்? அவருடைய மனைவி ஊழல்வாதி என்று சொன்னவர்கள் யார்? அவரே உள்ள வாங்கிக்கிட்டீங்க. ஸோ இது வந்து பிராடர் டாபிக், பலமுறை நம்ம வந்து அலசிய டாபிக். ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்று சொன்னால் அது பாஜக. ஊழலை ஒரு ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய எதிரிகளை வந்து அழிப்பதற்காக பிறரை ஊழல்வாதி பட்டம் சுமத்தி விட்டு தன்னுடைய ஊழலை யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய கட்சி யார் என்று சொன்னால் பாஜக. சிஏஜியுடைய ரிப்போர்ட் உங்களை உறுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்த 3 அதிகாரிகளை ஏன் இடமாற்றினீர்கள்? அப்போது இட்ஸ் வெரி கிளியர். ஊழல் என்பது நான் இப்போவும் சொல்கிறேன், ஊழல் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வி மெயின்டைன்டு டிரான்ஸ்பரன்சி. ஊழல் பண்ணாமல் இருப்பாங்க. அன்றைக்கி கூட எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி வந்து 1985 பேசியிருக்காரு. 100%, அதாவது ₹1 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 15 பைசா தான் மக்களை போய் சேருது, அது என்னென்னு பார்க்கணுன்னு அன்றைக்கே பேசிய தலைவர் ராஜீவ்காந்தி. அதை தான் வச்சு நையாண்டி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நேற்று மோடியாக தான் பேசினார் பார்லிமெண்ட்டில். அப்போவே அவர் ஊழல் ஒத்துக்கிட்டார். எப்பா, அவர் எவ்வளோ பெரிய ஸ்டேட்ஸ்மேன், அவர் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு போய் ஏன் 15% தான் சேருது என்பதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்படி இதெல்லாம் மோடி பேசினது நேற்று. அன்றைக்கே ஊழலை ஒத்துக்குச்சு காங்கிரஸ்னார். இது அப்போவே அலசி லார்ஜ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பப்ளிக் சர்வீசஸில் வந்து ஆப்ரேட்டிவ் காஸ்ட்டும் ஓவர் ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் பப்ளிக் சர்வீசஸும் நிறைய இருக்குது. அதனால் சர்டைன் பர்சன்டேஜ் 99% அப்படி இல்லை, சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லேயே போயிடுது அப்படின்னு அன்னைக்கே இதை பற்றி விளக்கம் கொடுத்து 1985 விளக்கம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து வார்த்தையை மட்டும் கான்டாக்ட் வந்து உருவி எடுத்து ₹1 கொடுத்தா அதில் வந்து 85 காசு வந்து ஊழலுக்கு தான் போயிடுச்சு அன்றைக்கி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று பேசக்கூடிய இதான் அவங்களுடைய லட்சணம். அவங்க பவுஸ் இதுதான். 15% தான் இப்போ ஏழை மக்களுக்கு சேருது. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, லெவலிங் காஸ்ட்டு, 45% ஊழலும் அதில் இருக்குது. இப்படியெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஏற்றுக்கிட்ட தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள். அதை ஒழிக்கணும். 1985 பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் 2022 வந்து இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும். அப்போ என்றைக்குமே எங்களை வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். நியாயமாக எல்லாவற்றையும் வரலாற்று பூர்வமாக அணுகியிருக்கிறோம். நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக என்றைக்கோ பேசியதை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து, உதாரணத்துக்கு ஓபிசிக்கு அகேன்ஸ்டாக வந்து ராஜீவ்காந்தி நின்னாருன்னு சொல்லுவாங்க. ஓபிசிங்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியதே பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு அவங்க முதல் பயன்படுத்திய போதும், அது அங்கேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு ராஜீவ்காந்திக்கு வரும்பொழுதும் ஓபிசினா என்ன, அது எப்படிப்பட்ட இம்பேக்டை கொண்டு வரப்போது, ரிசர்வேஷன்னா என்ன, அந்த ரிசர்வேஷனுடைய தாக்கம் என்ன என்பதை புரியக்கூட முடியாத நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு நீங்கள் பேசுகிறீங்க பிஜேபி. அன்றைக்கி அவங்க பயன்படுத்தியதுக்கும் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கும் மலைக்கு மடுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பயன்படுத்த ஆரம்பித்ததில் இருந்து அது பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் வந்து நிற்கிதுங்கிறது வேறு. அதோட ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம். ரிசர்வேஷன்னா என்ன, அதோட ரிசல்ட்டை வந்து கடந்த 50 ஆண்டுகளில் பார்த்துருக்குறோம். ஓபிசினா என்ன, அதனுடைய ரிசல்ட்டை வந்து அன்றைக்கி ஓபிசி எதிர்த்தார். அன்றைக்கி எதிர்க்கும் பொழுது ஓபிசிங்கிற வார்த்தையை முதல்ல நேரு தான் பயன்படுத்துகிறார். அன்றைக்கி அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தை சமூகத்தில் ஏற்படுத்த போகக்கூடிய தாக்கம் என்ன, அந்த வார்த்தைக்கு யார் வருவாங்கிறது கூட டிஃபைன் ஆகல தெளிவாக. ஸோ 2க்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மண்ணிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து இந்த இந்தியா என்னவாக இருக்கும் என்பதையே இந்த உலகிற்கு காட்டியவர்களே நாங்கள் தான். அதற்கு பிறகுதான் இவர்கள் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியில் அதிருப்தி இருக்கும்போது சரிப்பா கண்டினியூஸாக காங்கிரஸே ஆளுது, யாருக்காவது வாய்ப்பு தரலாம் அப்படின்னு கொடுத்து ஒரு 20 வருஷத்தில் இவங்க வந்து அப்படி ஃபார்ம் ஆகி நின்றுக்கிட்டு காங்கிரஸுக்கே புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு, புத்திமதி சொல்கிறதுக்கான தகுதி இனி உங்களுக்கு எந்த காலத்திலும் இந்திய வரலாற்றில் யாருக்கும் வராது. காங்கிரஸுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கான அறிவு. ஏன்னா மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்னென்னலாம் பேசினார் எடுத்து பாருங்களேன். மணிப்பூர் இஷ்யூ பேசினார், இல்லை அவங்க கேலி பண்ணாருன்னு சொல்கிற விஷயங்களே எடுத்துக்கங்களேன். நான் வந்து இம்பயாலஜிக்கல், நான் வந்து பயாலஜிக்கல், நான் பயாலஜிக்கல்னு அது அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி அங்கே என்ன கொண்டு வந்தார் அவர். ஒரு வேளை 8 மணிக்கு வந்து கடவுள் சொல்லியிருப்பார் போல இருக்குது, டிமானிட்டைசேஷன் அறிவிச்சிருன்னு சொல்லி அங்கே டிமானிட்டைசேஷன் பற்றி பேசினார். உங்களுக்கு என்ன அவர் வந்து ஒரு விகடமாக பேசினாலும், ஒரு ஜோக்காக பேசிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே பப்ளிக் கன்சர்ன் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, பாலக் புத்தி. மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தியை பாலக் புத்தி என்ன சொல்கிறாருன்னா, அபு பாலக் புத்தி கவுன் சம்ஜாயேகா, யார் போய் இந்த பாலக் புத்தி, இந்த சிறுபுள்ள புத்திக்காரனை யார் புரிய வைப்பா கி தும்னே ஃபெயில் ஹோனேக்கே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாதியா, தோக்கிறதுல நீங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஆக்கிட்டு பண்ணிட்டீங்க. இது கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸா? இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் பார்லிமெண்ட்டா? யார் வெற்றி கொண்டார் யார் தோற்றார் என்பது மேட்டரே கிடையாது. யார் வெற்றி, இன்னொன்று சொல்கிறேன், வெற்றி தோல்வி தான் ஜனநாயகத்தின் வெற்றி தோல்வி தான் வந்து ஒரு தலைமைத்துவத்தை தீர்மானிக்குமா, ஒரு அரசை ஒரு ஆட்சியை தீர்மானிக்குமா? வெற்றி தோல்வியை தாண்டி அப்படி பார்த்தா வெறும் 2 MP வச்சுருந்தவங்க தான் பாஜக ஒரு காலகட்டத்தில்.
ஆனால் அவர்கள் ஜனநாயக பூர்வமாக செயல்படுவதற்கு அனுமதித்தது காங்கிரஸ். அவர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க ஒரே கூச்சல் பண்ணுறாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அருண் ஜேட்லி என்ன சொன்னார், பிஜேபி அருண் ஜேட்லி சொன்னார், when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. அருண் ஜேட்லி. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்போது நீங்கள் இதே சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க, நாங்கள் இப்படி தான் பேசுவோம், இந்த கோல் அலோகேஷன் சம்மந்தமாலாம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது காங்கிரஸ் அரசை எதிர்த்து அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். அப்போ அதெல்லாம் ஜனநாயகமாக நம்ம அனுமதித்தோம், அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் அனுமதித்தோம், அதுக்கான எல்லா சுதந்திரமும் தரப்பட்டுச்சு. அப்போ ஒரு பிரதமர் பேசுவதும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதும் ஒன்றும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறது எதுக்காக இருக்கிறாரு சொல்லுங்கள் பார்ப்போம். எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறது எதுக்கு இருக்கிறாரு சார்? அதிகாரத்தில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணி தப்பை சுட்டி காட்டுறதுக்காக தான் இருக்கு. இன்னும் ஃப்ராங்காக நம்ம நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா குறை பேச தான் இருக்கார் எதிர்க்கட்சி தலைவர். இன்னும் ஒரு லோக்கலாக சொன்னால் குறை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையே. ஆளுங்கட்சியுடைய வேலை என்ன? அந்த குறையை உள்வாங்கி அதற்கான பதிலை தரணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஈரானுடனான அணு ஒப்பந்தத்தை எதிர்த்து வந்து ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் கோபேக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டுறாங்க. யாருக்கு? மரியாதைக்குரிய பிரதமர், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு. அப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குது, என்ன ஏன் அப்படி பிரைம் மினிஸ்டர் வரும்போது பண்ணீங்க அப்படின்னு. அப்போதைய பிரதமர், ஜனநாயகத்தின் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், இது மாதிரி கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் ஜனநாயக உரிமை, இது மாதிரி கருப்பு கொடி காட்டுறது ஜனநாயக உரிமை, அந்த மாணவர்கள் கொடுத்த நோட்டீஸ்லாம் திருப்பி வாங்கினார். இது மாதிரி ஒரு உதாரணத்தை இந்த மோடியுடைய ஆட்சியில் காட்ட முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஜனநாயக உரிமையை கொடுத்து பழக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜனநாயக உரிமையை கொடுத்து என்டர்டெயின் பண்ணணும். அப்போ ஒரு ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு கடவுள் படத்தை தூக்கி காட்டினா தப்பு, அபய் முத்ரா எப்படி இருக்குன்னு சொல்லி விளக்குனா தப்பு. சார், நாடாளுமன்றத்தில் விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளில் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து சிவபெருமானுடைய ஃபோட்டோவையோ இல்லை சீக்கிசம் அந்த ஃபோட்டோவையோ காட்டுறது வந்து தவறு. அதனால தான் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு டியூஷன் கூட்டிகிட்டு போங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இவர் ஏன் அதை ஃபாலோ பண்ணல? சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரின்னு வரும்போது அதை நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிடுவீங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. டியூஷன் கொண்டு போங்கன்றதுக்கு பேசுகிறீங்க நீங்கள். அப்போ ஒருத்தர் இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல. நான் அது ஒத்துக்க மாட்டேன். அதை தவறாக இல்லையான தலைவர் ராகுல் காந்தி லெட்டர் எழுதியிருக்காரு. அனுராக் தாக்கூர் பேசிய வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு மற்றதெல்லாம் அனுமதிக்கக்கூடிய நீங்கள், ஏன்னா இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இதெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி பயன்படுத்திய வார்த்தைகள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் மட்டுமே முழு இந்துக்கான அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையில் நீக்கிட்டாங்க. ஒருவேளை பிஜேபி, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி இதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் ஆயிடுச்சு போல இருக்குது, பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை ஆயிடுச்சு போல இருக்கு. அப்போ அதுக்காக தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமை உட்பட்டு 105 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி எனக்கு இது அதிகாரத்தில் வந்து உண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் ரூல் 380 ஆஃப் பிஸ்னஸ் இன் ஹவுஸுக்கு வந்து இது எந்த விதத்துலையும் வயலேஷன் இல்லைன்னு தலைவர் ராகுல் காந்தி லெட்டர் எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்னுடைய வார்த்தைகளை எக்ஸ்பெண்ட் பண்ணதே அக்செப்ட் பண்ணலை. உங்களுக்கு வந்து ஒரு புகைப்படத்தை காட்டி செய்வது தவறு என்று சொன்னால் அந்த புகைப்படம் காட்டக்கூடிய கருத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த புகைப்படத்தை காட்டி சரி அப்படி என்ன சொல்லிட்டாரு, சரி தப்பு வச்சுக்குவோமே ஒரு ஃபார் ஆர்குமெண்ட் சேக், அந்த புகைப்படத்தை காட்டி என்ன சொன்னார் சார்? அந்த சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு வந்து காங்கிரஸ் யார் பயமுறுத்தினாலும் சரி, பயமுறுத்துனாங்கன்னா நம்ம பயப்படக்கூடாது. சிவன் இப்படி காட்டுறாரு, அதுவும் வந்து அபய் முத்ரா அதுக்கு பேர். தொழுகையில் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி வச்சு காட்டுறாங்க, இந்த பக்கமாக காட்டுறாங்க, அதுவும் வந்து அபய் முத்ரா தான். குருநானக் இப்படி காட்டுறாரு, அதுவும் அபய் முத்ரா தான். எவ்வளோ பெரிய அஹிம்சையினுடைய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை, தேசத்திற்கான பெருமையை பேசிட்டு சில பேர் வன்முறையை பரப்புகிறார்கள், சில பேர் வன்முறையை சொல்கிறார்கள். அந்த வன்முறையை சொல்லக்கூடியவர்கள் தங்களை இந்துக்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். அது தவறு. அப்படி வன்முறையை விதைக்கக்கூடிய அவர்கள் யாரும் இந்துவாக இருக்க முடியாது என்றெல்லாம் கருத்தை பேசுகிறார். சார், இப்போ அதுக்கு மோடி அவர்கள் வந்து இத்தனை காலகட்டத்தில் 10 ஆண்டுகளில் என்றைக்குமே எந்திரிச்சு பேசாதவர் பேசி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்துக்களையே வன்முறையாளர்கள்னு சொல்கிறாரு. உண்மையாகவே ராகுல் காந்தி வந்து வன்முறையாளர்கள்னு ஹிந்துக்களை சொல்கிறாரா? இந்து கேட்டால் நீங்கள் ஹிந்துங்கிறீங்க. ஹிந்து வந்து நஃபரத் பேலா, இந்து என்ன பண்ண மாட்டான், ஹிம்சா அதாவது வன்முறையை வந்து ஊக்குவிக்க மாட்டான், ஹிந்து வந்து வெறுப்புணர்ச்சியை வந்து பண்ண மாட்டான், அப்படி பண்ணுறவன் ஹிந்துவாக இருக்க மாட்டான் தான் சொன்னார். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்கேயே திரித்து கூறினார் மோடி. திரித்து கூறினதுக்கு நைன்னு 3 முறை இல்லை தப்பா, நான் சொன்னதை தப்பாக சொல்கிறீங்க, ஒரு ஹிந்து அப்படி செய்ய மாட்டான், அப்படி செய்கிறவன் ஹிந்துவாக இருக்க மாட்டான், தும் ஹிந்து ஹி நஹி அப்படின்னார். நீங்கள் ஹிந்துவே கிடையாதுன்ட்டார். நீங்கள் ஹிந்துவே இல்லை. ஏன்னா ஒரு உண்மையான இந்து, ஏன்னா எல்லா மதத்தினுடைய எல்லா குறியீடுகளும் வந்து அன்பைத்தான் போதித்தது,
வன்முறைக்கு எதிராக நின்றது. நீங்கள் வந்து வன்முறையை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்துவாகவே இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நரேந்திர மோடி என்ன பேசினார்? ஏன்னா நரேந்திர மோடியுடைய ஆணவத்துக்கு தான் இங்கே வந்து ஆணி அது எல்லாமே. ஏன்னா முதல்ல சொன்னார், இந்த பாலக் புத்தி, இந்த சின்ன பிள்ளைக்கு யார் புரிய வைப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னா, 100 ரூபாவில் வந்து 15 ரூபா கொடுத்தா வந்து இதில் இப்போ என்னென்னா கோர் இஷ்யூ வந்து எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சொன்னார், ஜூலை 1 இன்னைக்கு கட்டாக்கட் டே அப்படின்னார். அந்த கட்டாக்கட் என்னதுன்னா, தலைவர் ராகுல் காந்தி சொன்னது, காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்ச உடனே உங்களுக்கு கட்டாக்கட்னு பெண்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் பெறணும். எவ்வளவு பெண்களுடைய மகாலட்சுமி ஸ்கீமை பற்றி அவர் அழகாக சொன்னார். எப்படி நீங்கள் நிறைவேற்றுங்க? அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க தலைவர் ராகுல் காந்தி, தெரியும்னு நினைக்கிறேன். 1 லட்ச ரூபா எப்படி கொடுப்பீங்க அப்படின்னார். எல்லா பெண்களுக்கும் 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், குறிப்பிட்ட 22 பேரை உங்களால் பெருங்கோடீஸ்வரர்களாக ஆக்க முடியும் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில லட்சம் பேரை என்னால் லட்சாதிபதி ஆக்க முடியும்னார். எவ்வளோ அற்புதமான ஆப்டான ஆன்சர். இது யாரை கருத்தில் வச்சு சொன்னார்? உங்களை போன்றே மகளிரை கருத்தில் வச்சுக்கு தான் சொன்னார். அப்போது பெண்களுக்கு செய்ய பாருங்கள், அவர் கன்ஸ்ட்ரக்டிவ் கொஷின் எழுப்புறாரு, இவர் அதையே இழிவுபடுத்துறாரு. கட்டாக்கட் டே, கட்டாக்கட்னு கொடுப்பேன், கட்டாக்கட் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ளோன்னு ராகுல் காந்தி சொன்னார். கட்டாக்கட் டே. அப்போது தலைவர் ராகுல் காந்தியினுடைய பேச்சு பொறுப்புணர்ச்சி மிக்க பேச்சாக இருந்தது. விமர்சனத்தினூடே, சிரிப்புகளினூடே, கருத்தை மையமாக கொண்ட பேச்சாக இருந்தது. பொறுப்பான தலைவரின் பேச்சாக இருந்தது. நரேந்திர மோடியின் பேச்சு சில்லறைத்தனமாக இருந்தது. சில்லறைத்தனமான பேச்சை நரேந்திர மோடி என்கின்ற இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கக்கூடிய, வயசு 70 ஆச்சு, இவ்வளோ வயசில் இவ்வளவு சில்லறைத்தனமாக ஒரு பிரதமர் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏன் இதை நரேந்திர மோடியின் பேச்சை சில்லறைத்தனமான பேச்சு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஷோலே படம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பார்லிமெண்ட்டில். அமிதாப் பச்சன் வந்து சொல்லுவார், மோசி கிட்ட சொல்லுவார், மோசி நம்ம 3 முறை தோத்துட்டோம், இல்லை தோத்தாலுமே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு. இந்த மாதிரி திரைப்படங்களை மையப்படுத்தி திரைப்படத்தினுடைய காட்சிகளை கொண்டு வந்துட்டு, யூ ஆர் ஸ்டில் அ ஹீரோ மோசி ஈவன் ஆஃப்டர் வின்னிங் 0 seats in 13 states அப்படின்னு சொன்னார். நீ வந்து 13 அப்படி பார்த்தா 9 மாநிலங்களில் 0 seats உங்களுக்கு. 9 மாநிலங்களில் சிக்கிம், பஞ்சாப், பாண்டி, நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, மணிப்பூர், லடாக், தமிழ்நாட்டில் 0. அப்போ அது மக்கள் இங்கெல்லாம் உங்களை நிராகரிச்சிருக்காங்கல்ல. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி நான் பாலக் புத்தின்னு சொல்லும்போது ஒன்று சொன்னார். ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தானா, நான் 99 மார்க் எடுத்துட்டேன், 99 மார்க் எடுத்துட்டேன். இங்கே நல்லா பாருங்கள், ஆணவம். இத்தனைக்கும் உங்களுடைய அகம்பாவத்திற்கு நீ சொல்கிறீங்க, நாங்கள் இந்தியாவை வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக ஆக்கிட்டோம், 25 கோடி பேரை வந்து வறுமை கோட்டிலேருந்து கொண்டு வந்துட்டோம், ஒட்டுமொத்த இந்துக்கு அத்தாரிட்டி ஆகிட்டோம், எல்லா இந்துக்களும் எங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஐயோ பாவம், ஏற்கனவே இருந்த மெஜாரிட்டியில் இருந்து 400 நோக்கி போயிட்டு இருந்த உங்களை பிடரிலே அடிச்சு தூக்கி இழுத்து போட்டாங்க, கீழே உட்காருங்க, கூட்டணி ஆட்சி பண்ணுங்க, என்டிஏ அப்படின்னு சொன்னால் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து கொண்டு வந்து கீழே போட்டாங்களே. அப்போ மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க தானே அர்த்தம். கீழே இருந்து எங்களை மேலே உயர்த்திருக்காங்களே, அப்போ மக்கள் எங்களுடைய கூற்றுக்களையும் எங்களுடைய பேச்சுக்களையும் ஏற்றிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு எங்கேருந்து வருது அவ்வளோ ஆணவம்? 99 எடுத்துகிட்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தானாப்பா கிளாஸில். எல்லாரும் கேட்டாங்களாம், 99 எடுத்துட்டியான்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து சொன்னாங்களாம், டேய் இது 100க்கு எடுக்கிற 99 இல்லைடா, 543க்கு எடுக்கிற 99 சொன்னாங்களா. பிரதமருக்கு அழகா சில்லறத்தனமா இல்லை இது? இப்படி தான் ராகுல் காந்தி பேசினாரா? இப்படி எங்காவது ஒரு இடத்தில் கேட்டார், பஞ்சாபில் நான் அக்னிவீரர், எங்கே எவ்வளோ தலைவருங்க, அவர் தாங்க தலைவர். இந்த தேசத்தை, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்காலம் தலைவர் ராகுல் காந்தி. பஞ்சாபுக்கு போன ஒரு அக்னிவீர் இறந்துட்டாரு, அக்னிவீர் ஸ்கீமில் செலக்ட் ஆன ஒரு சோல்ஜர் இறந்துட்டாரு, பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தான். 3 சகோதரிகள். தேசத்தின் வழிங்க, இளைஞர்களின் வழி. இந்த தேசத்திற்கு பணியாற்ற வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞருடைய வழியை வெளிப்படுத்துகிறார். இதில் ஒரு துளி அளவு உறுப்புணர்ச்சி கூட இந்த பிரதமருக்கு இல்லாமல் போனது சில்லறைத்தனம் இல்லையா? அக்னிவீர் திட்டத்தை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்திரிச்சு ஃபேக்டை பேசுங்க அப்படின்னு சொல்லி 2 முறை சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கறதில்ல, பென்ஷன் கொடுக்கறதில்ல, நீங்கள் அவனை அக்னிவீராக பார்க்குறீங்க, நான் அவனை உயிர் தியாகியாக பார்க்குறேன் அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். உடனே வந்து பொசுக்குன்னு இருந்துச்சு ராஜ்நாத் சிங் வந்து ரொம்ப பெரிய அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, நாங்கள் இறந்த அக்னிவீருக்கு வந்து 1 கோடி கொடுக்குறோம், நீங்கள் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ஸை தப்பாக சொல்கிறீங்க, மன்னிப்பு கேளுங்க, மாற்றி சொல்லுவோம். உடனே அமித்ஷா குசி ஆகிட்டார். உடனே எழுந்திரிச்சு பெரிய பாயிண்ட் பிடிச்சிட்டோம். காம்பன்சேஷன், பென்ஷன் 2 பாயிண்ட். ஆர்டினரி ஆர்மி ரெக்ரூட்டுக்கு வந்து காம்பன்சேஷனும் இருக்குது, பென்ஷனும் இருக்குது. இறந்துட்டா, பணியில் இறந்துட்டா இழப்பீட்டு தொகையும் இருக்குது, ஓய்வூதியம் இருக்குது. ஆனால் அக்னிவீருக்கு இழப்பீட்டு தொகை உண்டு, ஓய்வூதியம் இல்லை.
அப்போ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அப்போ தலைவர் ராகுல் காந்தி கேட்டார், நீங்கள் ஒருத்தன் அக்னி வீராவும் ஒருத்தன் நம்ம ராணுவ வீரர்களையே இவன் அக்னி வீரப்பா இவன் ராணுவ வீரம்பா அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. கேட்ட பாயிண்ட்டுக்கு பதிலே இல்லையே. ஏன் பென்ஷன் இல்லைங்கிறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலையே. என்ன இருக்குன்றதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதை யார் மறுத்தா? என்ன இல்லைங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவனுக்கு பென்ஷன் இல்லை? இல்லை ஸ்கீமே அதான். அப்போ ஸ்கீமை மாற்ற அதான ப்ராப்ளமே. அடுத்து இப்போ பிஜேபிக்காரர் தான் சொல்கிறான், இல்லை ஸ்கீமே அதான், அவர் எதுக்கு ஸ்கீம்? அடா அந்த ஸ்கீமை மாற்றுங்கிறதா என் கொஸ்டின். அப்போ 2 ராணுவ வீரர்களுக்கு மத்திய அப்போ நான் போனேன், அவன் இறந்து கிடந்தான், அவனை நீங்கள் வந்து உயிர்த்தியாக ஏன் பார்க்கல? அவனை உயிர்த்தியாக பார்த்துருந்தா அவனுக்கு கிடைக்கிற இன்னொரு சக ராணுவ வீரனுக்கு கிடைக்கிறது இவனுக்கும் கிடைச்சிருக்கும்ல. அப்போ அது ஏன் கிடைக்கல? அப்போது இதுக்கு என்ன பதில் சொன்னார் பிரதமர் மோடி? அதுக்கு பதில் அதை விட்டுட்டு 99 மார்க் எடுத்து சுற்றினான், அவன் 543 எடுத்தான். இது பாலக் புத்தி, சின்ன பிள்ளை புத்தி. இது வந்து காங்கிரஸ் வந்து 1985 வந்து தன்னுடைய இதை ஒத்துக்குச்சு. இவங்கெல்லாம் வந்து பெயிலில் சுற்றிட்டு இருக்கிற அக்யூஸ்டுங்க இவங்க எல்லாரும். ஜாமீனில் வந்திருக்காங்க, நீங்கள் ஜாமீனில் தான் வந்திருக்கீங்க, அதை நினைவு கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது எந்த நோக்கத்தில் அவர் சொல்கிறார்? அதாவது அதான் வழக்குகள் இருக்குது, எல்லாருமே பிரிசனர் அண்டர் பெயில் தானே, பெயிலில் வந்திருந்தாலே எல்லாருக்கும் வந்து வழக்குகள் இருக்குது. நிறைய பேர் வந்து வழக்குகளுக்கு வெளியே இருக்கிறாங்க. இவர் மட்டும் யாரா? இவர் கையில் ரத்தம் தோய்ந்திருக்கிறதுன்னு உலக நாடுகள் காரி துப்பியது. அந்த வெக்கமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹரேன் பாண்டியாவை நீங்கள் தான் கொண்டீங்கன்னு நேற்று வரைக்கும் சுப்பிரமணிய சாமி மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கிறார். சக அமைச்சரையே இவர் தான் கொன்றார் அப்படின்னு. நீங்கள் தான் வந்து குஜராத் வன்முறையை முன்னின்று நடத்தினீர்கள், நீங்கள் தான் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தீர்கள் என்று சொன்னதற்காகவே சஞ்சீவ் பாட் என்கின்ற ஒரு நேர்மையான அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி இன்னும் ஜெயிலில் இருக்கிறான், தண்டனை வாங்கிக்கிட்டு. எதிர்க்கின்ற எதிர்ப்பு குரலை எல்லாம் வந்து நசுக்கி அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைத்து விட்டு நான் உத்தமர் என்று வேஷம் போட்டுடலாம் ராஜா. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியமேவ ஜெயத்தே, ஒன்லி ட்ரூத் வில் ப்ரிவைல். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியம்தான் ஜெயிக்கும், நியாயம்தான் ஜெயிக்கும். அன்றைக்கி நீங்கள்லாம் அசிங்கப்படுவீங்க. அடக்குமுறைக்காகவும் ஒடுக்குமுறைக்காகவும் உங்களை எதிர்ப்பவர்களுடைய குரலை நசுக்குவதற்காக அவங்களுக்கு பொய் வழக்கு போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டா நீங்களாம் யோகியமாயிட மாட்டீங்க. அதெல்லாம் பொய் வழக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பொய் உடையும் தவிடுபடியாகும். உண்மை மட்டுமே சத்தியம் மட்டுமே என்றைக்கும் ஜெயித்து நிற்கும். ஆனால் நீங்கள் பண்ண அசிங்கங்களுக்கும் அருவறுப்புகளுக்கும் நீங்கள் பண்ண கொலைகளுக்கும் ஹூ கில்டு ஜட்ஜ் லோயா புக்கை வாங்கி படித்து பாருங்கள். ஹூ கில்டு ஜட்ஜ் லோயா புக்கை வாங்கி படித்து பாருங்கள். ஹூ கில்டு ஹேமந்த் கார்கரே புக்கை வாங்கி படித்து பாருங்கள். யார் ஹேமந்த் கார்கரே என்ற நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியை கொன்றான்? யார் ஜட்ஜ் லோயாவை கொன்றான்? ஹூ கில்டு கல்புர்கியை கொண்டவர்கள் யார்? நரேந்திர தபோல்கரை கொன்றவர்கள் யார்? கௌரி லங்கேஷை கொன்றவர்கள் யார்? ஸ்டேன் சுவாமி என்கின்ற ஒரு அப்பாவி பாதிரியாரை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சு 83 வயசுக்காரனுக்கு கையில் பார்க்கின்சன் நோயால் நடுங்கக்கூடிய கைவிரல்கள் நடுங்கக்கூடிய அந்த கிழவனுக்கு வந்து ஒரு காது வச்சு கிளாஸை கூட கொடுக்காம அவர்களை கொன்றவர்கள் யார் என்பதை வரலாறு பேசும், மறந்து விடாதீர்கள். சும்மா இருக்கிற காஷ்மீர் மாநிலத்தை துண்டாடி அவர்களை லாக்டவுனில் உள்ள தள்ளி 370 ஆர்டிகல் அப்ரேட் பண்ணி அதே ஜம்முவில் வந்து உங்களால் உங்களுடைய ஓன் முகத்தை வச்சுட்டு போய் ஒரு தேர்தலில் கூட நிற்க முடியல. அப்னாதலுங்கிற ஒரு ப்ராக்சியை வச்சு தான் அது உள்ளே நீங்கள் அரசு கட்சியாக இறங்குனீங்க. இவ்வளவு அருவறுப்பதுக்கும் அசிங்கத்திற்கும் கொலைகளுக்கும் வன்முறைக்கும் ரத்தத்திற்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் அடைக்கிட்டோம், ஆட்சி கிடச்சின்னு அடைக்கிட்டோம், அதனால நம்ம தூய்மையாகலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய அருவறுப்பும் அசிங்கம் வெளியே வரும், உங்கள் ஆணவம் வெளியே காட்டுது. உங்கள் ஆணவம் என்னன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவ்வளவு பேச தெரிந்த உங்களுக்கு 2.25 மணி நேரம் ஒரு 73 வயசு கிழவரால் பேச முடியும், ஒரு 73 வயது முதியவரால் 2.25 மணி நேரம் பேச முடியும் என்றால் அதில் மணிப்பூரை பற்றி ஒரு நொடி கூட பேச முடியாது என்றால் இதை விட ஒரு அசிங்கம் சில்லறைத்தனம் ஒரு பிரதமருக்கு எதுவும் கிடையாது. மணிப்பூர் எவ்வளோ பெரிய வழி, அது எவ்வளோ பெரிய வேதனை. என்ன எதிர்கட்சிகள் பேசி கற்றுக்கிட்டே இருந்தாங்க, கூச்சல் போட்டாங்க. நாங்கள் வந்து வி நெவர் அப்ஸ்ட்ரக்டட் பார்லிமெண்ட், நாங்கள் முடக்கலை பார்லிமெண்ட்டில் வி வேர் ரைசிங் ஸ்லோகன்ஸ். என்ன ஸ்லோகன்? ஜெய் சம்விதான் சொல்லிட்டு இருந்தோம். ஜெய் சம்விதான் சொன்னோம், மணிப்பூர் சொன்னோம். மணிப்பூரை பற்றி என்ன, எங்கே வேர் இஸ் யுவர் மென்ஷன் அபவுட் மணிப்பூர்? உங்களுக்கு எங்கே வருது அவ்வளோ ஆணவம்? உங்களுக்கு எப்படி வருது அவ்வளோ திமிர்? இந்த ஆணவத்தை திமிரை அடக்குவதற்குத்தான் தலைவர் ராகுல் காந்தி புகைப்படத்தை எடுத்து காட்டுகிறார், மக்களுக்கு விளக்கி சொல்கிறார். உங்கள் ஆணவம் என்ன என்பதை இப்போ மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறார். இஸ் ஆக்சுவலி எக்ஸ்போசிங் யுவர் அரகன்ஸ். இவர் பதிலுக்கு எங்களை சொல்கிறார் அரகன்ஸ். நேற்று ஒருத்தர் கேட்டார், காங்கிரஸ் தான் அரகன்ஸ். சொல்லுங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க, அரகன்ட்டாக நடந்துக்கிட்டார் ராகுல் காந்தி. நான் ஒரே ஒரு பதிலில் முடிப்பேன், மணிப்பூரை பற்றி ஏன் பேசலை? இதை விட ஹைட் ஆஃப் அரகன்ஸ் என்ன இருக்க முடியும்? நீ சொல்லி நான் என்னடா கேட்குறது? அதான் மோடிக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு மணிப்பூருக்கு பேசுறதுக்காக இழுத்துட்டு வந்தாங்க கடந்த ஆட்சியில் 2.2 கடைசி நேரங்களில். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டால் நம்ம தோப்போன்னு தெரியும், ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்போ தான் பிரதமர் வருவாருங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். 57 நிமிடங்கள் மணிப்பூரை பற்றி பேசுங்கள், மணிப்பூர் என்று கத்தி வெறுப்பாய் வெளிநடப்பு செய்யும்போது கலாய்த்தார், ஜோக் செய்தார், நக்கல் நையாண்டிகள் செய்தார். எங்கப்பா போகிறீங்க? அதான் பேச போகிறேன், வாங்க ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்டுட்டு இருந்தீங்களே. என்னங்க உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லாத மனுஷன், இவ்வளோ ஈவிரக்கம் இல்லாத உங்களை
400 பாருன்னு திமிரு பிடிச்சி பேசின உங்களை அப்படியே கல்தா மூட்டையிலே அடித்து 240 கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இன்னும் உங்களை ஆணவம் இறங்கலை அப்படின்னா பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த ஆட்சி இன்னும் கண்டினியூ ஆக போகிறதில்ல. எவரி பிகினிங் ஹேஸ் அன் எண்ட், எவரி எண்ட் ஹேஸ் அ பிகினிங். த்ரூ தி ரிசல்ட் ஆஃப் திஸ் எலெக்ஷன் யூ ஹவ் மார்க் தி பிகினிங் ஆஃப் யுவர் எண்ட். ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. இந்த தேர்தலின் முடிவுகளின் மூலமாக உங்கள் முடிவின் ஆரம்பத்தை நீங்கள் குறித்து விட்டீர்கள். எவ்வளவு சீக்கிரமாக உங்கள் ஆணவம் அழியப் போகிறது, ஜனநாயகம் உங்களுக்கான தீர்ப்பை எப்படி எழுதப் போகிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார் நாடாளுமன்றத்தில் நடந்த பல விஷயங்களை பற்றி பல தகவல்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.